Hey everyone, this is Dr. Pragati. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ட்ரக் பார்க்க போகிறோன்னா ஆன்டிமோனியம் டட்டாரிக்கம். ஓகே, ஸோ we will see all the important symptoms which is present in antimonium tataricum. So the common name is tartar emetic. Constitution வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஷண்ட் வந்து சுறுசுறுப்பை வந்து கம்ப்ளீட்டாக வந்து இழந்துருவாங்க. ஸ்லக்கிஷ், வெரி ஸ்லக்கிஷ் அண்ட் இன்ஆக்டிவ், டல். ஸோ சுத்தமாக வந்து சுறுசுறுப்பே இருக்காது. ஸோ ரொம்ப ஸ்லக்கிஷாக இருப்பாங்க. ஸ்லோ ரெஸ்பான்ஸ் ஃபார் எவ்ரி திங் தே வில் பி லீட் டு ஸ்லோ ரெஸ்பான்ஸ். ஸோ டார்பெட், ஸ்லக்கிஷ், இன்ஆக்டிவ், டல். லெக்மேட்டிக்னா என்னென்னா ஸ்லோ, லெத்தார்ஜிக், லெஸ் ரியாக்டிவ் டைப். Antimonium tataricum is described as suitable for sluggish, weak reacting persons. அதாவது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பு குறைந்து ஸ்லக்கிஷாக, கம்ப்ளீட் ஸ்லக்கிஷ். அது மட்டும் இல்லாமல் உடல் மற்றும் மன ரீதியான எல்லா ரெஸ்பான்ஸுக்கும், ஃபார் போத் மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ரெஸ்பான்சஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஸ்லோவாக தான் இருக்கும் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. கான்ஸ்டியூஷன் வந்து ஹைட்ரோஜினாய்ட் கான்ஸ்டியூஷன். அண்ட் the main feature is diseases originating from exposure in the damp basements or cellars. ஸோ டேம்ப் பேஸ்மெண்ட், அதாவது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பதமான குளிரான இடத்துலேருந்து தான் வந்து எல்லா டிசீஸுமே வந்து அவங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ரெமெடிஸ் வந்து இன் கம்பேரிசன் வந்து பார்த்திங்கன்னா அர்சனிகம் ஆல்பம் அண்ட் டெரிபின்தெனி. ஓகேவா? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தோன்னா இது வந்து மோஸ்ட்டாக எயில்மெண்ட்ஸ் ஃப்ரம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஈரப்பதமான இடத்துல தான் ஸ்ப்ரெட் ஆகும் சொல்லியிருக்காங்க. அதான் என்னென்னா டேம்ப் பேஸ்மெண்ட்ஸ் அண்ட் செல்லார். ரெஸ்பிரேட்டரி க்ளீனோட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இன் ஆன்டிமோனியம் டட்டாரிக்கம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீமோகாஸ்ட்ரிக் நர்வ் இஸ் டிப்ரெஸஸ் ரெஸ்பிரேஷன் அண்ட் சர்க்குலேஷன். நீமோகாஸ்ட்ரிக் நர்வ் வந்து என்னது, வேகஸ் நர்வ் இல்லைங்களா? ஸோ ரெஸ்பிரேஷன் மற்றும் அது சர்க்குலேஷனை வந்து அது டிப்ரெஸ் பண்ணுது. ஸோ அதனால் ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி வந்து திஸ் ஆன்டிமோனியம் டட்டாரிக்கம் பர்சன் வில் ஹாவ். திஸ் அ மெயின் அண்ட் இம்பார்ட்டன்ட் கீ நோட். கஃப் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ ப்ராங்கையில் வந்து லாட் ஆஃப் மியூக்கஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆனால் ஃபுல் ஆஃப் மியூக்கஸ் இருக்கும். ஆனால் எக்ஸ்பெக்ட்ரேஷன் வந்து சுத்தமாகவே இருக்காது. ஸோ ஒன்று எக்ஸ்பெக்டேட் ஆனால் கூட ரொம்ப கம்மி எக்ஸ்பெக்டேஷன் தான் வந்து அவங்களுக்கு ஆகும். ஓகே, சளி நிறைய இருக்கும், பட் ஆனால் வந்து வெளியே வராது. ஸோ எப்படி இருக்குன்னா சளி நிறைய இருக்கிறது, இப்பொழுது வெளியே வந்துவிடும் என்று தோன்றும். ஆனால் காஃப் வந்து பண்ணோன்னா சளி வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அவங்களுக்கு வெளியே வராது. சைல்டோட இம்பார்ட்டன்ட் கீனோட் வந்து பார்த்திங்கன்னா சைல்டு வந்து எப்பயுமே வந்து தூக்கியே வச்சுருக்கணும். ஆனால் ஆன்டி க்ரூடமில் வந்து பார்த்திங்கன்னா சைல்டு வந்து பார்க்கவும் கூடாது, சைல்டு தொடவும் கூடாது. ஆனால் ஆன்டி டாட்டில் வந்து சைல்டு வந்து தூக்கியே வச்சுருக்கணும், யார் கூடவே இருக்கணும், குழந்தை அருகில் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க. ஓகே.